மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பிருந்தா செம மாஸ் பண்ணிட்டாங்க. வீரா கிட்ட வந்து மாறன் மாமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் நீ வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராகவன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்டுடுறாங்க பிருந்தா. உடனே வந்து வேகமாக ஓடுறாங்க பிருந்தா. அந்த சமயத்தில் ஓடி போய் மாறன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. பிருந்தா தயவு செஞ்சு சொல்கிறத கேளு, நீ கேட்டது வந்து இல்லை, நான் முழுசாக கேட்டுட்டேன், நான் வந்து இதை வந்து அக்கா கிட்ட சொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, தயவு செஞ்சு வேண்டாமா, நீ வந்து சின்ன பொண்ணு தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க, இப்போ போய் நீ சொன்னேன்னு வச்சுக்கேன் உன் அக்காவோட வாழ்க்கை வீணாக போயிடுமா, தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னோன்னே, இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவள் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டா, இப்படி அவள் வாழ்க்கை வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே மாறனை உதறிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போகிறாங்க பிருந்தா. அந்த பக்கமாக வந்து பிருந்தாவை வேகமாக வேட்டியை மடித்து கட்டிட்டு மாறன் வேகமாக துரத்துறாங்க. அந்த பக்கம் வழியாக கண்மணியை பார்த்தோன்னா கண்மணி வந்து அக்கா அப்படின்னு கூப்பிட பார்க்குறாங்க. கூப்பிட்றப்போ வந்து டக்குன்னு வந்து மாறன் வந்து பின்னாடி வந்து பிருந்தாவை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த ராகவன் வந்து எது கூப்பிட்ட அப்படின்னா, ராகவன் கீழே கிச்சனில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போய் தேடி பாருங்கள் அப்படின்னோடனே, சரி பார்க்குறேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் பிருந்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க, அவசரப்படாத, இது வந்து பெரிய சமாச்சாரம், நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு போக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் மாறன் பேச்சை கேட்காம வந்து வேகமாக ஓடி போகிறாங்க. இந்த பக்கம் பிருந்தாவை துரத்திட்டு வர்றதை வந்து பார்த்துடுறாங்க. சூர்யாவும் வேகமாக வந்து மாறன் பின்னாடியே ஓடி வராங்க. வந்தப்போ டக்குன்னு வந்து டோரை திறந்துட்டு வீரா ரூம்குள்ளே போயிடுறாங்க. வீரா வந்து கேட்குறாங்க, ஆமாம் என்ன விஷயமா இவ்வளோ வேகமாக ஓடி வரேன், என்ன ஆச்சு, மூச்சு வாங்குது அப்படிங்கிறப்ப, இவன் ஏதாவது சொன்னானா அப்படிங்கிறப்ப வந்து கண்ணில் வந்து மாறன் வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னப்போ, அதுவா வேறு ஒன்றும் கிடையாது, எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு போட்டி ஓடி வந்தோம், யார் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறான்னு, உன்னை தேடி கீழே வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா கூப்பிட்டாங்களாம், அதுக்காக சொல்கிறதுக்காக தான். இதுக்காகவா இவ்வளோ வேகமாக 2 பேரும் ஓடி வந்தீங்க, இது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா, இல்லை எங்களுக்குள்ளே ஒரு போட்டி அப்படிங்கிறப்ப சூர்யா வந்து பின்னாடி இந்த பக்கம் ரூமில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சரி நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சூர்யாவும் வீராவும் 2 பேரும் சேர்ந்து போயிடுறாங்க. ஆனால் சூர்யா வந்து வீரா கூட போகாமல் அந்த டோர் பின்னாடியே நின்று கேட்குறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு மாமா ரொம்ப நல்லவர், அவர் வந்து தெரியாமல் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அது வந்து அவன் தெரிஞ்சு கார் ஓட்டலை, அவன் வந்து நான் நிப்பாட்ட சொன்னேன், அவன் நிப்பாட்டாமல் போயிட்டான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இப்போ வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், அவன் அக்கா வந்து என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டான், முதல்ல புரிஞ்சுக்க, ஆல்ரெடி நான் இந்த விஷயத்துக்காக நிறைய பழி பாவம் நல்லா வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துனது எல்லாமே வீணாக போயிடும், நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உன் காலில் வேணாலும் விழுவுறேன் அப்படின்னு மாறன் காலில் விழுவுற போகிறப்ப, என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பிருந்தா வந்து எமோஷ்னலாக வந்து மாறனுக்காக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சூர்யாவுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, மாறன் இவ்வளோ நல்லவன் அப்படிங்கிற விஷயத்த. டக்குன்னு வீரா வந்து கோபமாக வராங்க. வந்தப்போ வந்து என்னை யாருமே தேடலை, என்ன 2 பேரும் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப, மாறன் கிட்ட வந்து இந்த பிருந்தா வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு தைரியமாக கண்ணுலேயே காமிச்சோன்னே, சரி நான் கீழே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் அழ ஆரம்பித்தோன்னா, அவன் என்ன உன்னை ஏதாவது ஒரு சத்தம் போட்டானா, விடு அவனை வந்து வெளுத்தெடுத்துடுறேன் அப்படின்னு வீரா சொல்கிறப்ப, அக்கா மாற மாமா ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன புதுசாக நீ மாற மாமான்லாம் சொல்கிற, உனக்கு அவனை கண்டாலே ஆகாதே அப்படின்னு, இல்லைக்கா நம்ம எல்லாரை விட ஏன் நம்ம அண்ணனை மாதிரிக்கா மாறன் அக்கா அப்படின்னு சொன்னோம். வீரா கிட்ட சொன்னோன்னு, என்னது நம்ம அண்ணன் மாதிரியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடான். அப்படி என்ன அவன் நல்லது செஞ்சான் சொல்லு அப்படிங்கிறப்ப சூர்யா வந்து அவள் வேறு ஏதாவது சொல்லியிருப்பா, நீ வந்து பெருசாக எடுத்துக்காத, கல்யாணத்தில் வேலை செஞ்சதை பார்த்துருப்பா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பிருந்தா மனசில் இவ்வளோ நல்லா திடீர்னு மாற இடம் பிடிச்சிருக்கானா, அப்போ வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற எல்லாருக்கிட்டையும், என் பையன் இவ்வளோ நல்லவனாக மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிறப்ப, கரெக்டாக கண்மணி வந்து மாறனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப, ஆமாம்மா நானும் வந்து அவன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நினைக்கிறேன், ஒரே மேடையில் கார்த்திக் கூட, ஆனால் வந்து அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாமே, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் நீ கண்டுபிடிச்சி சொல்லுமா, அவள் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா என் பையனும் சரி அந்த பொண்ணும் 2 பேரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னோடனே, ஆஹா நம்ம ஒன்று நினச்சா இவர் ஒன்று நினைக்கிறாரு, வீராவை தான் லவ் பண்ணுறான்னு நினச்சா இவர் நிச்சயமாக விடமாட்டார், ஏற்கனவே மருமகள் ஆக்கணும்னு நினச்சவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து டக்குன்னு நவுந்து போயிடுறாங்க கண்மணி. இந்த பக்கம் வந்து பணத்தை வச்சுருந்தப்ப வந்து அந்த யாருக்கும் தெரியாமல் அந்த டோரை திறந்துட்டு நைஸாக போய் பணத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த ஆள் வந்து தப்பிச்சு போயிடுறாப்புல அந்த இடத்துல இருந்து.
கார்த்தி வந்து கரெக்டாக உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து காசை காணோம். அப்படிங்கிறப்ப உடனே கீழே இறங்கி வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பார்த்தா கண்மணி வந்து என்ன இப்போ வந்து மீதி காசு கேட்பாங்களே, சம்மந்தி வேறு இப்போ தான் கேட்டுட்டு போனார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிக்கிறப்ப விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து மாறன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, இது வந்து இப்படி காசெல்லாம் கொடுக்குறது தப்பு இல்லையா அப்படிங்கிறப்ப, ஏதோ அவங்க கேட்குறாங்க. இப்போ மேற்கொண்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அதிகாரிங்க எல்லாம் வர சொல்லிட்டா சரியாக வராது. வேணும்னா வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள வர சொல்லி அதிகாரிங்களை வச்சு தேடி பார்ப்போம் அப்படிங்கிறப்ப, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, மாறன் நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு அதிரடியாக வந்து திட்டம் போடுறாப்புல. அது எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன். வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்னடா இப்போ கல்யாணம் வேறு நடக்க போகுது, இந்த சமயத்தில் இப்படி நடந்திருக்கே அப்படிங்கிறப்ப, யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து பணத்தை வந்து மீட்டு எடுத்து கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாறன் சொல்லிவிட்டு அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துக்கு வந்து டக்குன்னு வந்து போயிடுறாப்புல. போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஃபோட்டோஸில் வந்து கரெக்டாக வந்து வீடியோவில் வந்து மாட்டிடுறாப்புல அவன். இவன் மாட்டிட்டு காசை எடுத்துகிட்டு கீழே ஓடி வராங்க. அந்த ஓடி வர்ற இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடாரு. இவனை எங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கரெக்டாக மண்டபத்தில் வந்து அவனை முன்னாடி பார்த்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனில் அப்போ, ஓ அவன் தானே இவன் அப்படிங்கிறாங்க மாறன். அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.